பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 118 சங்கீதம் 22 வசனத்திலே பார்க்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகாது என்று தள்ளின கல் அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிடுச்சு. இன்றைக்கும் வாழ்க்கையில் ஆகாதுன்னு தள்ளப்பட்ட நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களைத்தான் மூளைக்கு தலைக்கல்லாய் பயன்படுத்த போகிறார். ஆகாது, ஒன்றுக்கும் உதவாது, பயன்படாது என்கிற நிலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். உங்களை பயன்படுத்துகிறார். உங்களை பயனுள்ளவர்களாய் மாற்றுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்துடாதீங்க, மனம் தளர்ந்து விடாதீங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், வாழ்க்கையை மாற்றுவார். ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களை, உங்கள் வாழ்வை கர்த்தர் அவ்விதமாய் பயனுள்ளதாய் மாற்றி அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளை வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அப்பா சோதர ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை சோதரப்பா நீர் மாற்ற ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளினுடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். என்ன நன்மை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அதற்கான வாசலை திறந்து கொடுத்து உடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. சில அன்புக்காய் நாங்கள் துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.